கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் அனைவரும் சிறிது நேரம் எழுந்திருந்து அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கும்படியாக அனைவரும் எழுந்திருந்து சிறிது அவரை முழு மனதோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போமா? ஆராதிக்க போகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அவர். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், எங்கு 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் அசைவாடுவேன் என்று சொன்ன தேவன். அவருக்கு முன்பதாக ஒரு கூட்ட தூதர்கள் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டு இருப்பார்களாம். அப்படியாக அவரை துதிக்கிற பாத்திரமாய் நீங்களும் நானும் மாறும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, சிறிது நேரம் எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷனையும் எல்லா விதமான இந்த உலக காரியங்களையும் அப்படியே மறந்துட்டு கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் உங்களை அவருக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தேவையானதை அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். இருக்கரம் உயர்த்தி சொல்லலாமா? உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவனை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இல்லையா? இரு கரத்தையும் உயர்த்தி அவரை நோக்கி, ஆண்டவரே, ஒருவராய் நீர் சாவாமை உள்ளவரப்பா, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் சுவாமி, அகிலத்தையும் உடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கிறேன் இயேசுவே, உம்மை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி இரு கரம் உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செல்லலாமா? ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையா சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையா சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உலகின் ஆண்டவரே, உம்மை போல பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன் இந்த பூமியில் இல்லையே சுவாமி. பரிசுத்த தெய்வமே, எங்கள் மத்தியில் கடந்து வாரும் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் என்று சொல்றீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுறீங்களா? எதையும் பார்க்காதீங்க, அவரை மாத்திரம் பார்ப்போமா? பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமுமான தெய்வமே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரமாய் வரப்போகிற எங்கள் ராஜாவே என்று சொல்லி துதிப்போமா? ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர். ஆதியும்
எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் துதிகன மகிமைக்கு பாத்திரரே. தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. உயர்த்துவோமா? எல்லா மேலாக அவரை உங்களது வாழ்க்கையை உயர்த்துகிறீர்களா? தூயவர் இயேசுவின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் சுவாமி பரிசுத்தம் உள்ள தேவன். அப்பா, உம்மை போல ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனை நாங்கள் பார்த்ததில்லை. அப்பா, ஒரு கரை இல்லாதபடி, ஒரு அழுக்கு இல்லாதபடி, ஆண்டவரே, ஒரு தீமையான எண்ணம் இல்லாதபடி பரிசுத்தம் உள்ளவராய் வாழ்ந்த எங்கள் தெய்வமே, ஆண்டவரே, அந்த பரிசுத்த அனுபவத்தை எங்களுக்கும் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்படியே கண்களை மூடி சிறிது நேரம் ஆண்டவரே, இந்த ஒரு வருட காலமா எங்களது ஊழியத்தை தாங்கினீரே சுவாமி. ஆண்டவரே, எங்களது குடும்பத்தை தாங்கினீரே சுவாமி. ஆண்டவரே, அப்பா, அநேக காலத்திலே அநேக நேரத்திலே மனிதர்களுடைய சொல்லை கேட்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் வழி விலகி போனதுண்டு ஆண்டவரே. ஆனாலும் நீர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளிலே அப்பா ஒரு வேளை கேட்டிருக்கலாம். அதை கூட நாங்கள் அசட்டை பண்ணியிருப்போம் சுவாமி. ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திலே திருச்சபையாய் அப்பா எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் ஒரு ஐக்கியமும் ஆண்டவரே என் தேவ சொல்லை நாங்கள் கேட்கும்படியாக அந்த மெல்லிய சொல்லுக்கு எங்களது செவிகளை சாய்க்கிறோம் என்று ஒரு அர்ப்பணிப்போடு கூட சேர்ந்து பாடலாமா? நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன். வாய் வார்த்தையாக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு ஒப்புவிக்கிறீங்களா? அவருக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறீங்களா? என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. உள்ளத்தின் ஆழத்தை ஒப்புவிக்கிறீங்களா? நீ சொன்னால் போதும் செய்வேன். நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். நீங்க வாய்மொழியாய் சொல்றீங்களா? நீங்க கண்களை திறந்திருக்கீங்களா? எதுவுமே அவர் பார்க்க மாட்டார். உங்களது உள்ளத்தை பார்க்கிற தேவன். உள்ளார்ந்த இருதயத்தோடு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இதோ நீங்க வாயை திறந்து சொல்லனா கூட அந்த உள்ளத்தில் இருக்கிற சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவன். உண்மையாய் ஆராதிப்போமா? ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கடலின் மீது நடந்திட்ட உம்முடைய அற்புத பாதங்கள் ஆண்டவரே எனக்கு முன்பதாக செல்வதால் இனி எனக்கு கவலை இல்லை அப்பா. காற்றையும் கடலையும் அதற்றிய உம்முடைய அற்புத வார்த்தைகள் எனக்கு துணையாய் நிற்கிறதற்காய் ஆண்டவரே எனக்கு பயம் இல்லை, எனக்கு கவலை என்று சொல்லலாமா? கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்லை கவலை. காற்றையும் கடலையும் அதற்றிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணை
வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கே தவற ஆராதனை இயேசுவுக்கே. கரம் உயர்த்தி அவரை பார்த்து சொல்லலாம், ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆண்டவரே ஆராதனை உமக்கு முன்பதாக செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா இங்கே நீர் எங்கள் மத்தியிலே வந்து நீர் அசை வாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பா நீங்கள் சொன்னால் போதும் நாங்கள் செய்வேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுக்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் என் தேவன் நீர் கனம் பண்ணும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அதற்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே எங்கள் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது போல இருந்தாலும் எங்களுக்கு பாதை காட்ட எங்கள் நேச நீர் இருக்கிறீர் சுவாமி. பார்வோன் சேனை எங்களை தொடர்ந்து வந்த போதிலும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கிற கர்த்தராய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவார் என்ற விசுவாசத்தோடு கூட சொல்லலாமா? பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கைங்களா எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் அவர்கிட்ட ஆண்டவரே எங்களை காக்க நீர் இருக்கிறீர் சுவாமி. எங்களுக்கு பயம் இல்லை. அந்த பயத்தின் ஆவிகளை இந்த வேளையிலே தேவ ஆவியானவர்கள் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா யார் யாரெல்லாம் எந்த பயத்தில் இருக்கிறார்களோ தேவனீர் அவர்களை ஆறுதல் படுத்துவீராக சுவாமி. ஆராதனை இயேசுவுக்கே. கரம் உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. உள்ளத்திலிருந்து அறிக்கை எடுங்க. சொன்னால் போதும் செய்வேன் காட்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இனி நான் மனுஷங்க சொல்ல கேட்க மாட்டேன் சுவாமி. அப்பா என் அன்பு நேசரே உம்முடைய சொல்லை கேட்பேன் என்று ஒரு விசையாய் சொல்றீங்களா? வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனுஷங்களை பார்க்காதீங்க. யார் நம்மளை பார்க்கிறார்கள் என்று சொல்லி பார்க்காதீங்க. நாளைக்கு அவங்க உங்களுக்கு எதனால வர மாட்டாங்க. நம்முடைய தேவன் பரிசுத்தர் உன்னதர். அவரை ஆராதனை செய்யும் பொழுது அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தி கானான் தேசத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வருகிற புதிய ஆண்டிலே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். திருச்சபையாய் ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு கூட கேட்கிறீர்களா? வாயை திறந்து அறிக்கையிடலாமா? சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி எந்த பக்கமும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம அவரை மாத்திரம் அவருடைய பிரசன்னத்தில் மாத்திரமும் இன்னும் கொஞ்ச நேரம் அவருக்கு இன்னொரு வாக்குறுதியை நாம் கொடுக்க போகிறோம். ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில் உம்முடைய சொல்லை கேட்க ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே நீர் என்னை நடத்த போகிற தேவன். அப்பா நீர் என்னை நடத்தும் பொழுது சுவாமி இனி எனக்கு என்னப்பா பயம்? நீங்க என் கூட இருக்கும் பொழுது சுவாமி எனக்கு யாரை குறித்து பயம் சுவாமி? உம்மை நம்பிடுவேன். நீர் என் துருகமா இருக்கிறதுனால இனி நான் எனக்கு கலக்கமே இல்லைன்னு சொல்லி உள்ளத்து நாளத்திலிருந்து சந்தோஷமா என் கூட நீங்க பாட போறீங்க இல்ல? அவர் நம்ம எல்லா தீங்கிற்கும் காக்கிற தேவன். மனுஷனை நம்பி போனா என்ன ஆவோன்னு தெரியாது. ஆனா அவரை நம்பி நாம் போகும் பொழுது நம்ம கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டார் அவ்வளவுதானே தவிர்த்து எல்லா இடத்திலும் நம்ம கூட டிராவல் பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தர் நம்ம ஆண்டவராகிய தேவன் இல்லையா? அவர் மேல நம்பிக்கை வச்சு விசுவாசமா சந்தோஷமா செல்ல போறோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க இனி பயமே எனக்கு இல்லை என்று சொல்லி சந்தோஷமாய் கரம் தட்டி பாட போறோம்.
என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. இருக்கரம் தட்டி சந்தோஷமாய் நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் பயமே எனக்கில்லையே. சொல்லலாமா? பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை. வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. அந்த பயத்தை நாவி உங்களை விட்டு வெளியேறட்டும். உங்க கூட ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் உங்க வார்த்தையினால் வெளிப்படட்டும். யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. ஆண்டவரே, உண்மையான இருதயத்தோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட என் தேவன் அவர்களை நடத்த போகிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவன் சொல்கிறார், சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல நமக்கு எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார் சந்தோஷத்தோடு. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. பயம் இல்லைல்ல உங்களுக்கு? உங்களுடைய பயத்தை தேவன் இந்த நொடி பொழுதிலே எடுத்துக்கொண்டிருக்கிறார். உண்மையாய் அறிக்கையிடுகிறேன், உண்மையாய் விசுவாசத்தோடு சொல்கிறேன். ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேவன் கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். வாய்களை திறந்து சந்தோஷமாய் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகளெங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகளெங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்துவார். நம்ம யாருக்கும் பயந்து குறுக்கு வழியில போக வேண்டியதில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்துவார். பயமில்லை என்று சொல்லலாமா? பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. உற்சாகமாய் கரம் தட்டி நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் பயமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்திரிக்க நம்மை வேறொன்ற செய்வார் பயமில்லை என்று சொல்லி உள்ளத்து நாளத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. பழசெல்லாம் மறந்துடுங்க. இனி புதுசாய் அவர் சொல்லை மாத்திரம் கேட்டு அவரோடு கூட இணைப்படும் பொழுது மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. சொல்லலாமா? மேலாதான நாள் மேலானதை நாங்கள் சுதந்தரிக்க
கரம் உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. எஸ் லார்ட். நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா கலக்கமே எனக்கில்லையே. எஸ் ஜீசஸ். ஆண்டவரே, இந்த வேளையில இருக்கரம் உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இனி எனக்கு பயம் இல்லை சுவாமி, உம்முடைய சொல்லை நான் கேட்டு இனி வரும் நாட்களிலே உம்முடைய சித்தத்தின்படி பயமின்றி செய்வேன் என்று ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் என் தேவன் நீர் கனம் பண்ண போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவனே, இவர்களை ஆசீர்வதித்து என் தேவன் நீர் இருக்கிறீர் என்பதை விசுவாசத்தோடு உம்மிடம் கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே, பிள்ளைகளாக இவர்களையும் இவர்கள் சந்ததிகளையும் நீர் மாற்றும்படி ஆய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே. ஆமென்.